அதேபோல 22, 23ஆம் ஆண்டுகளிலே 14.47%, அதேபோல 23, 24ஆம் ஆண்டுகளிலே 13.34%. தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த வளர்ச்சி விகிதம் ஏற்பட்டு இன்றைக்கு அது 16% தொற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றிக்கு இது மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இது விளங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வளர்ச்சியிலே உற்பத்தித்துறை மிகப்பெரிய ஒரு பங்களிப்பினை செய்திருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதாரம் ஜிஎஸ்டிபியினுடைய வளர்ச்சி என்பது இந்த உற்பத்தித் துறையை பொறுத்தமட்டிலே 1.46 லட்சம் கோடியாக இருந்தது 2 மடங்காக இன்றைக்கு அது பெருகி இருக்கிறது. அதேபோல மகாராஷ்டிராவில் நீங்கள் ஒப்பிட்டு நோக்குவீர்கள் என்று சொன்னால் அது ஒரு வளர்ச்சியடைந்த உற்பத்தித்துறை மாநிலமாக இருக்கக்கூடியதில் அது 0.71 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரத்தை விட தமிழ்நாடு உற்பத்தித் துறையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கு கண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கிறது. அவற்றிலே ஏறத்தாழ 27.7 லட்சம் பேர் அங்கே வேலைவாய்க்கக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கிறது. இந்த பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பாக கட்டுமானத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் என்பதும் இந்த வளர்ச்சிக்கு மிகுந்த அளவிலே உதவி செய்யக்கூடிய வகையில் 23, 24ஆம் ஆண்டுகளிலே 15.93%, அதேபோல 24, 25ஆம் ஆண்டுகளிலே 11% என்று அதற்கான பங்களிப்பை தந்திருக்கிறது. அதேபோல சேவைத்துறையை எடுத்துக்கொண்டால், சர்வீஸ் செக்டார் எடுத்துக்கொண்டால் அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஏறத்தாழ 53% ஜிபிஏலே அது தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி ரியல் குரோத் என்கின்ற வகையிலே 24, 25ஆம் ஆண்டுகளில் நம்முடைய சர்வீஸ் செக்டார் 11.3% அளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிறது. குறிப்பாக இந்த $1 trillion எக்கானமியை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுமதியிலே நாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாம் காண வேண்டும். அதேபோல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் முன்னெடுப்புகளால் பல்வேறு உலக நாடுகளிலே அவர் பயணம் செய்து அதேபோல அவர்களுடைய நம்முடைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதன் வாயிலாக ஏறத்தாழ நீங்கள் முதலீட்டாளர்களுடைய சந்திப்பின் மூலமாக 11,40,731 கோடி முதலீடுகள் பெறப்பட்டு 1,016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 34,08,522 இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்றுமதியை பொறுத்தமட்டில் அது நம்முடைய $1 trillion எக்கானமியை நாம் பெறுவதற்கு இந்த அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஏற்றுமதி சாதனை ஒன்றிய அரசினுடைய நிர்யாத் அமைப்பின் தரவுகளின்படி 2021-22ஆம் ஆண்டிலே $1.86 பில்லியன் இருந்தது. 22-23 $5.37 பில்லியன் 23-24 நிதியாண்டில் $9.56 பில்லியன் கடந்த ஆண்டு 24-25 நிதியாண்டில் $14.65 பில்லியன் இந்த மின்னணு பொருள்களுடைய ஏற்றுமதி 3 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 7 மடங்கு அது அதிகரித்திருக்கு. ஏறத்தாழ 700% உயர்ந்திருக்கிறது என்பதை நம்முடைய நிர்யாத் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த மின்னணு பொருட்களுடைய ஏற்றுமதியிலே மிகப்பெரிய ஒரு லீப் ஃப்ராகிங் என்று சொல்லக்கூடிய முன்னேற்றத்தை நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இவை அந்நியிலே வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்கின்ற வகையிலே நாம் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாடு வளர்ச்சி விகித குறியீடுகளிலே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், அதே மாதிரி காக்கும் கரங்கள் திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் என்கின்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்களுடைய நலத்திட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு ஒரு மாபெரும் கவனத்தை செலுத்தி இருக்கிறது. அதேபோல ஜிஆர் என்று சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்றைக்கு உயர்கல்வியிலே 47%, அகில இந்திய சராசரி 28.4% இருக்கிற போது தமிழ்நாடு இன்றைக்கு 47% வந்திருக்கிறது. அதேபோல நீங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம்.
நான் சட்டமன்றத்திலே கூட சொன்னேன், பிஸ்கல் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையை நாம் எப்போதுமே அந்த நிதி மேலாண்மைக்கு உட்பட்டு தான் நாம் அதை கையாண்டிருக்கிறோம் என்பதையும், அது மாநில ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை ஜிஎஸ்டிபி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நம்முடைய பிஸ்கல் டெபிசிட் என்பது 3% உள்ளாகவே வரக்கூடிய 25-26 இந்த நிதியாண்டில், நம்முடைய நிதியாண்டில் அது கட்டுப்படுத்தப்படும் என்றும் நான் தெரிவித்திருக்கிறேன். அதே போல நீங்கள் டெட், கடனுக்கும் மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பீட்டிற்குமான அந்த ரேஷியோவையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது கடந்த 21-22 27% இருந்தது. 24-25 அது ஏறத்தாழ 26% அது குறைவாகவே வந்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த மிக ஒரு ஸ்ட்ராங் growth, மிகுந்த நீடித்த ஒரு நிலையான வளர்ச்சி என்பது நம்முடைய இந்த லோ இன்ஃப்ளேஷன் ரேட் மெயின்டைன் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருவதாக இருந்தாலும் சரி, அதே போல நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எடுத்துக்காட்டியிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை நாம் ஊக்குவிப்பதாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய $1 டிரில்லியன் எக்கானமியை நாம் அடைவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய முன்னெடுப்பால், அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகளால் இது சாத்தியமாயிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.